இன்றைக்கி நாம் சிறப்பான குரு பயிற்சி பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட போகிறோம். குரு பயிற்சி வருகிற 1ஆம் தேதி 5ஆம் மாதம் 2024 மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரிஷப ராசியில் ஒரு வருடம் இருப்பார். இந்த ஒரு வருட காலம் மற்ற ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறாரு அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கிடலாம். மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடலாம். மகர ராசிக்கு மிக 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 நன்மையான ஒரு குரு பயிற்சியாக இருக்காரு. கடந்த ஓராண்டு 4வது வீட்டில் இருந்து சில சிரமங்களை கொடுத்தாலும் இப்போது 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்ட வீட்டுக்கு, அதுவும் சுக்கிரனுடைய வீட்டுக்கே வரதுனால மிகுந்த அதிர்ஷ்டங்களை மகர ராசிக்காரங்க பெற போகிறாங்க. ஏற்கனவே 7.5 சனியில் நிறைய துன்பங்களை மகர ராசி அனுபவிச்சிட்டிங்க. நிறைய வீண்பலி, கெட்ட பேர், அவமானம், இதில் குரு அனுகிரகம் கூட இல்லாமல் ரொம்ப கடினமான ஒரு காலமாக போயிட்டு இருந்தது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நற்செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வரப்போகுது. உங்கள் குழந்தைகள் மிக மிக நல்ல ஒரு நிலைக்கு போகிறாங்க. யாரெல்லாம் உழைக்காமல் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அத்தனை பேருக்குமே, பொதுவாகவே மகர ராசி பெரிய அளவில் உழைப்பை போட மாட்டாங்க. சரியாக குறி வச்சு கரெக்டாக அவங்களுடைய இலக்கை அடையணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவங்க காரியத்திலே கண்ணாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட மகர ராசிக்கு இந்த குரு பகவான் மிகுந்த நன்மைகளை அள்ளி கொடுக்க போகிறார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆண்டாக இருக்க போது 7.5யோட தாக்கங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விமோச்சனம் நிச்சயமாக இந்த குரு பயிற்சியால் கிடைக்கும். குருவின் 5ஆம் பார்வையாக ராசிக்கு 9வது வீட்டை பார்க்குறாரு. அதனால் உயர்கல்வி, திருமணத்தில் மறுமணத்துக்கு யாரெல்லாம் மகர ராசியில் பார்த்துட்டு இருக்கீங்களோ அத்தனை பேருக்குமே மறுமணம் ஆக போகுது. குழந்தை பாக்கியத்துக்கு தேடிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வீடு, வாகனம், சொத்து, சுகம் சொல்லக்கூடிய அத்தனை விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது. அடுத்து குருவின் 7ஆம் பார்வையாக 11வது வீட்டை பார்க்குறதுனால உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்க போகுது. கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் மிகுந்த லாபம். அவங்க இத்தனை வருஷம் நான் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், அதெல்லாம் எப்போ நடக்கும்னு தெரியலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அத்தனை விஷயங்களும் தொடர்ந்து நடக்க போகுது. தொடர்ந்து அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு பெரிய பெருமூச்சு விட்டு ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மகர ராசிக்கு இருக்க போகிறார். அடுத்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்குறாரு. அப்போ ராசியை பார்க்கும்போது மன தெளிவு கிடைக்கும். முடிவுகளை தெளிவாக எடுக்க முடியும். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து நல்லபடியாக செயல்படுறதுக்கான நல்ல உத்வேகமான ஒரு பாக்கிய பார்வையான 9ஆம் பார்வையை செலுத்துறதுனால, அதுவும் 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்க. ஒரு 5 ராசி தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. அதில் ஒரு ராசி மகர ராசி ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு சொல்ல போகிறோம். நீங்கள் அதனால் தொடர்ந்து லாட்ரி, குதிரை பந்தயம் அல்லது ஷேர் மார்க்கெட் இது சம்மந்தமான விஷயங்களில் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் தனத்தை அள்ளி கொடுக்க போகிறாரு. உங்கள் ராசிக்கு 3, 12க்கு அதிபதியான குரு பகவான் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தொடர்ந்து கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி குரு பயிற்சி பலன்களை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.